அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூர் நிசா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா சிக்கன் கிரேவி சூப்பராக டேஸ்ட்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவி செய்யறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு 5 வரமிளகா 10 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லை, சும்மாவே வறுத்து எடுத்தால் போதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வரமிளகாய் முந்திரி பருப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓட்டிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அதே மிக்ஸி ஜாரில் நல்லா பழுத்த தக்காளி 3 தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 3 பட்டை 3 கிராம்பு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெயிலே நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பச்சை வாசனை போகிறவரை நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கடுத்து நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம 3/4 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாங்க. சிக்கனை சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறி வேக அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி வரமிளகாய் முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் வேகணுங்க. நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. 20 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்குங்க. கிரேவி நல்லா திக்னஸாக க்ரீமியாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா காரமாகவும் க்ரீமியாகவும் இருக்குங்க. நம்ம மிளகா முந்திரி பருப்புலாம் அரைச்சி சேர்த்துக்கனால டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, புரோட்டா, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.